வணக்கம். பாட்டுடை தலைவிங்கிற கதையோட தொடர்ச்சியை 9வது பகுதியை இப்போ படிக்கலான் இருக்கேன். கதைக்கு போகலாமா? ரவி அன்று காலையில் டெல்லி வந்து சேர்ந்தான். சாதாரணமாக சத்யனுடன் தொடர்பு இருந்த காலத்தில் அவனுடைய அறையில் தங்கிக் கொள்வதுதான் வழக்கம். இப்பொழுதுதான் சத்யனுடன் உறவே முறிந்துவிட்டதே. கேரக்டர் இஸ் லாஸ்ட், எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட். ரவி சத்யனுடைய நட்பை இழந்தது குறித்து வருந்த போவதில்லை. ஆனால் அதுவே சத்யனுக்கு ஒரு பாடத்தை கற்பித்துவிடும் என்பது நிச்சயம். கரோல்பாகில் தமிழ் ஹோட்டல் விடுதி ஒன்றில் தங்கி கொண்டான் ரவி. அன்றே மினிஸ்ட்ரியை சார்ந்தவர்களை சந்தித்து பேட்டிக்கான நேரத்தை குறித்து கொண்டான். தமிழ் எழுத்தாளர் சங்க நண்பர்கள் அவனை சந்திக்க வந்தார்கள். ஒரு நாள் தமிழ் எழுத்தாளர் சங்கத்தில் மீட்டிங். எழுத்தாளர் நண்பர்கள் வீட்டில் டிஃபென்ஸ் காலனி, மோதிபாக், கனாட் பிளேஸ், ஆர் பிளாக் என்று சாப்பிட அழைத்தார்கள். மறுநாளைக்கு மறுநாள் தான் எல்லா நிகழ்ச்சிகளும் ஆரம்பம். நாளைக்கு பூராவும் நிம்மதி என்று நினைத்தவன் உத்தரசுவாமி மலைக்கு போனான். சென்ற ஆண்டு பார்த்ததற்கு எவ்வளவு விரிவாக கட்டப்பட்டிருக்கிறது. படியின் ஆரம்பத்தில் பெரிய போர்டு, அதில் விஞ்ஞான பவனில் நிர்மலாவின் கச்சேரி. அவனுடன் அவள் டெல்லிக்கு வர ஆசைப்பட்ட கச்சேரி ஒத்தி வைக்கப்பட்டு அன்று மாலை நடக்க இருந்தது. அன்று மாலை அவன் விஞ்ஞான பவன் போய்விட்டான். சாப்பிட ஒப்புக்கொண்ட நண்பர் வீட்டு விருந்து கேன்சல். அவன் நிர்மலாவையோ சபா காரியதர்சியையோ பார்க்கவில்லை. தன்னை நிர்மலா பார்த்தால் அவளுடைய மூட் அவுட் என்று அவனுக்கு தெரியும். அவளுடைய நல்ல சங்கீதத்தை கெடுக்க விரும்பவில்லை. பழையபடி கச்சேரி செய்ய ஒப்புக்கொண்டதே மகிழ்ச்சியை தந்தது. அதனால் அவள் பார்வையில் படாமல் தன் பார்வையில் அவள் படும் வண்ணம் அமர்ந்து கொண்டான். குரலில் ஆத்மார்த்த பாவம் துணிக்க லயித்து பாடினாள் நிர்மலா. சில புது பாட்டுகள், சில அவனுக்கு பிடித்த பாட்டுகள், அதில் உள்ள உருக்கம் அவளுடைய ஏக்கத்தை எடுத்து காட்டிற்று. கச்சேரி முடிந்தது. தன் பெயர் பொறித்த விலாச கார்டில் அவசியம் சந்திக்க வேண்டும் என்று எழுதி கொடுத்து அனுப்பினான் உள்ளே. சந்திக்க முடியாமைக்கு அம்மா வருந்துறாங்க என்று தம்பூர் போட்ட பையன் சொல்லிவிட்டு போனான். அவள் முன்பு அந்நியனாக நிற்கும் சுமை தாங்காமல் ஸ்டேஜுக்கே போனான். நல்லவேளை நிர்மலா தனியாக தன் கைப்பையை திறந்து எதையோ வைத்து கொண்டிருந்தாள். சற்று தூரத்தில் அந்த குட்டி, அது கூட அவனை பார்த்து தலையை திருப்பி கொண்டது. நிர்மலா, கனிவான அந்த அழைப்பை கேட்டு துடித்து நிமிர்ந்தாள் அவள். இரவு பகலாக பேயாக நினைவில் நின்று துரத்தும் அவன் அவள் எதிரில் உதட்டை கடித்து கொண்டாள். முகம் வெளிரி போயிற்று. நிர்மலா, அவன் மீண்டும் அழைத்தான். என்னை பார்க்கவே பிடிக்கலையாமா? அந்த அளவுக்கு நான் என்ன தவறு செய்தேன்? கண்களில் துளித்த நீரை அடக்க தலையை திருப்பி கொண்டான். உங்களுக்கு கார் ரெடியாக நிற்கிறது என்றவாறே சபா காரியதரிசி வந்தார். வெரி சாரி என்ற நிர்மலா காரியதரிசிக்கு ஒரு வணக்கத்தை போட்டுக்கொண்டே கிளம்பிவிட்டாள். குட்டி அவளை தொடர்ந்து ஓடிற்று. அடடா, ரவி சாரா, என்ன சௌக்கியமா? நீங்கள் வந்ததே தெரியாதே என்று அவனை பிடித்து கொண்ட காரியதரிசி நிர்மலாவை தொடர்ந்து நடக்க முற்பட்ட பொழுது அவனால் அங்கே தங்கி நிற்க முடியவில்லை. அதனால் அவருடன் மெல்ல நடந்து வாசலுக்கு வந்தான். இவங்க தான் நிர்மலா தேவி. உங்கள் ஊர்க்காரரை உங்களுக்கு தெரியாதா என்ன? நான் அறிமுகப்படுத்தி வைக்க நினைப்பது வேடிக்கையா இல்லை. நீங்கள் வந்திருப்பது தெரிந்தால் இவங்களை புகழ்ந்து பேச சொல்லி இருப்பேன். காரியதரிசி பேசிக்கொண்டே போனார். ஐஸ் வைத்து பேசுவது அவருக்கு கைவந்த கலை. அப்போ நான் வரட்டுமா? அவன் பக்கம் திரும்பாத நிர்மலா காரியதரிசியிடம் விடை பெற்று கொண்டு கரங்களை குவித்தாள். அந்த பாரா முகத்தை காண சகிக்காத ரவி குமுறினான். அவனுக்கும் அவளுக்கும் இடையே ஏற்பட்ட அந்த இடைவெளியை அவனால் தாங்க இயலவில்லை. ராதாவுக்கு அது முதல் வருட நவராத்திரி பண்டிகை. கொலு வைக்க ஆசைப்பட்டாள். ரவியின் அம்மா பெட்டி பெட்டியாக கொலு பொம்மைகளை சேர்த்து வைத்திருந்தாள். அந்த பெட்டிகளை எல்லாம் பரனிலிருந்து இறக்கி கொடுத்த சின்னான் தூசு போக தட்டி வைத்தான். படிகளை இணைத்து கொடுத்தான். எப்படியாவது ராதா ரவியின் குணத்துக்கு ஏற்றபடி மாறமாட்டாளா என்ற ஆசையுடன் அவள் எது சொன்னாலும் தட்டாமல் செய்து வந்தான் சின்னான். ஒரு தேதியை குறித்து கார்டு பிரிண்ட் பண்ணி கொடுத்தான் ரவி. தன் அலுவலகத்தை சார்ந்தவர்களுக்கு அதை அனுப்ப விலாசத்தையும் கொடுத்தான். இப்படி ஒரு வழக்கம் உண்டு என்பதை ராதாவின் பெரியம்மா பெண் சொல்லிக் கொடுத்தாள்.
பிளாஸ்டிக் பையில் தேங்காய், குங்குமச்சிமிழ், சிறிய கண்ணாடி, வெற்றிலை பாக்கை போட்டு வைத்தாள். கடைத்தெருவிற்கு போன பொழுது கொஞ்சம் பொம்மைகளை வாங்கி கொண்டு வந்தாள். சுந்தர் வீட்டினர், பரமானந்தத்தின் மனைவி, ராதாவின் பெரியம்மா வீட்டினர் என்று குறிப்பிட்ட அந்த தேதியில் வந்தார்கள். சின்னான் லட்டு, பூந்தி, மிக்சர் என்று ஏதாவது செய்து வைத்திருந்தான். இவளை வந்தவர்கள் தங்கள் வீட்டிற்கும் அழைத்தார்கள். ரவியுடன் போய் வந்தாள். மாலை நேரம் விறுவிறுப்பாக ஓடிற்று. அடிக்கடி ஏதாவது தகராறு ஏற்படும் அந்த வீட்டில் கொலுவின் காரணமாக அமைதி நிறைந்து காணப்பட்டது. அன்று மாலை வீடு திரும்பிய ரவி ஒரு சிறு நகைப்பெட்டியை அவளிடம் கொடுத்தான். நண்பர் ஒருவர் வீட்டிற்கு அண்ணா நகர் போக ராதா ரவியின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தாள். உள்ளே வந்ததும் ரவி கொடுத்த பெட்டியை கண்டதும் அவள் கண்கள் உயர்ந்து புருவம் வளைந்தது. பிரித்துதான் பாரேன் என்றான் ரவி. ஒளி வீசும் கற்களில் ஒரு ஜதை காது தோடு, புது மாடல். குறுஞ்சிரிப்புடன் அவளை கவனித்த ரவி, அன்று அந்த தோட்டை எரிந்ததும் என் மனம் மிகவும் சங்கடப்பட்டது. அதனால்தான் இதை வாங்கி வந்தேன். அவள் எதுவும் பேசவில்லை. தோட்டை அணிந்து கொண்டு வந்தாள். ஆனால் அதை ரவியின் பெருந்தன்மையாக உணர முடியவில்லை. என் மனைவிக்கு நான் வாங்கி தருகிறேன் பார் என்ற கர்வமாகத்தான் எடுத்துக்கொண்டாள். சத்யன் வாங்கி தந்த தோட்டை அவ்வளவு முரட்டுத்தனமாக எரிந்ததை, அதுவும் சங்கீதா எதிரில் நடந்ததை அவ்வளவு எளிதாக மறக்கவோ மன்னிக்கவோ முடியவில்லை. ஒரு வியாழக்கிழமை மாலை. அன்று எங்கும் போகவில்லை ராதா. புது புடவை ஒன்றை உடுத்திக்கொண்டு பூவை வைத்துக்கொண்டு வீட்டிலேயே சுற்றி வந்தாள். சின்னான் நிலக்கடலை சுண்டலை மசாலா போட்டு செய்து வைத்திருந்தான். அம்மாமி சுண்டல் என்று வரும் பட்டாளங்களை உள்ளே வரவிடாமல் காவல் காத்தபடி வாசலில் சுற்றி வந்தான். அப்பொழுதுதான் ஜிலு ஜிலு வென்ற உடையில் வந்த பெண்மணியை பார்த்துவிட்டு கதவை திறந்தான். ராதாமா, யாரோ வராங்க பார் என்று ஒரு குரலும் கொடுத்தான். ராதாவுக்கு அவளை அடையாளம் தெரியவில்லை. தளதளவென்று மின்னிய அவளது மேக்கப் ராதாவை உற்று பார்க்க வைத்தது. வாருங்கள் என்று வரவேற்ற ராதா அவளை கொலுவிற்கு முன்னால் விரிக்கப்பட்டிருந்த ஜமக்காலத்தில் உட்கார வைத்தாள். என்னை உனக்கு தெரியாது இல்லையாம்மா என்றவாறே அவள் உட்கார்ந்து கொண்டாள். இனிமேல் தெரிந்து கொண்டால் போகிறது என்று அவள் அருகில் உட்கார வந்த ராதா ஏதோ நினைத்தவளாக உள்ளே போனாள். ஒரு தட்டில் லட்டு, சுண்டலை வைத்து எடுத்துக்கொண்டு வந்து அவள் அருகில் வைத்துவிட்டு மீண்டும் உள்ளே போய் ஒரு டம்ளரில் தண்ணீரை கொண்டு வந்து வைத்தாள். அடடா, இதெல்லாம் எதற்கம்மா என்று அந்த பெண்மணி லட்டை நாசுக்காக உடைத்து வாயில் போட்டுக்கொண்டாள். நான் தான் சந்து முதல் வீட்டில் இருக்கிறேன். லட்டு, சுண்டல் ரெண்டுமே ரொம்ப நன்றாக இருக்கிறது என்றாள். சந்தின் முதல் வீடா? யாரோ ஒரு சினிமா நடிகை இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். நீங்க என்று ராதா இழுத்ததும், நான் தான் அந்த நடிகை மரகதம். ஒரு காலத்தில் ஹீரோயினாக கொடிக்கட்டி பறந்தேன். காலம் அப்படியே நிற்குதா என்ன? உடம்பிலே கொஞ்சம் முதுமை கூடுது. அதனால் அம்மா நடிகை, அக்கா நடிகை என்று படிப்படியாக ஒத்துக்கிட்டு வரேன் என்ற மரகதம் பெருமூச்சை இழுத்து விட்டாள். கொலு வச்சிருக்கீங்களா? உங்கள் வீட்டுக்கு நான் அழைக்க வர வேண்டும் என்று நினைத்தேன். உங்கள் வீட்டில் சப்தமே கேட்கறது இல்லையா? இருக்கிறீர்களோ இல்லையோ என்று பேசாமல் இருந்துவிட்டேன் என்றாள் ராதா. நாளைக்கு வெள்ளிக்கிழமை, என் வீட்டு பக்கம். கொலு வைக்கல. என் வீட்டுக்காரர் போய் இன்னும் 1 வருஷம் ஆகலையே என்ற மரகதம் கிழமை நினைத்து எழுந்தாள். ஒரு காலத்தில் கொடிகட்டி பறந்தவள், இன்னும் சினிமா லைனில் இருப்பவள் தன் வீட்டிற்கு வந்திருக்கிறாள் என்ற பெருமையில் தலைக்கால் புரியாமல் திணறினாள் ராதா. வெற்றிலை பாக்கு தருவதற்கு பதில் இனிப்பும் பழங்களையும் ஒரு பையில் போட்டு அவளிடம் கொண்டு வந்து நீட்டினாள். எனக்கு எதற்கு, இருக்கட்டும்மா என்றாள் மரகதம். பரவாயில்லை, ஸ்வீட்ஸும் ஃப்ரூட்ஸும் தான் இதில் இருக்கின்றன என்று அவள் கரத்தில் திணித்தாள் ராதா. ரொம்ப புத்திசாலியாக இருக்க. சிட்டு மாதிரி நீ இங்கும் அங்குமா பறக்கிறத என் வீட்டில் இருந்து பார்ப்பேன். உன் கூட பேச வேண்டும் என்று ரொம்ப ஆசை. அது இன்னைக்கு தான் நிறைவேறிச்சு என்று வாசல் பக்கம் வந்தாள். வழி எடுப்ப ராதாவும் உடன் வந்தாள். நாளைக்கு நீ என் வீட்டுக்கு வர வேண்டும். வெள்ளிக்கிழமை துர்கா பூஜை செய்வேன். உனக்கு வெற்றிலை பாக்கு தர வேண்டும். வரியா? அவள் தலையை ஆட்டினாள் வருவதாக. மறுநாள் மாலை, வெள்ளிக்கிழமை மாலை எப்பொழுது வரும் என்று காத்து கொண்டிருந்தவளாக பரபரத்தாள் ராதா. அதை சின்னான் பார்த்து கொண்டே இருந்தான். ராதாம்மா, அந்த வீட்டு சகவாசம் எல்லாம் வேணாம்.
அது தம்பிக்கு பிடிக்காது. நீ நினைக்கிறாப்புல அவ்வளோ கௌரவமானவங்க இல்லை என்று தடுத்தான். ஒரு கணம் தயங்கினாள். ஆனால் சின்னான் ஒன்றை சொல்வது நாம் அதை ஏற்றுக்கொள்வதா என்ற எண்ணம் எழ கண்களில் சினம் கொப்பளிக்க அவனை விழித்து பார்த்தாள். எனக்கு தெரியும் எங்கே போக வேண்டும் எங்கே போக வேண்டாம் என்று. நீ உன் வேலையை பார்த்து கொண்டு போ என்று கத்திவிட்டு காலில் செருப்பை மாட்டிக்கொண்டு வேகமாக வெளியேறினாள். சமுக்கி வேலைப்பாடுடன் கூடிய அந்த உடை அலங்காரத்தையும் உதட்டு சாயத்தையும் ஒரு சினிமா நடிகையோ என்று ஐயுறும் வண்ணம் போகும் அவளை திகைப்புடன் பார்த்தான் சின்னான். ரவி வந்தால் என்ன நடக்குமோ என்று பயந்தான். ராதாவிற்காகவே காத்து கொண்டிருந்தவள் போல் மரகதம் எதிர்கொண்டு அழைத்தாள். முன்பக்க ஹாலும் பெரிய ஊஞ்சலும் பழங்கால படங்களும் அவளை கவர்ந்தன. ஓவென்று அடிக்க வருவது போல் மௌனம் சூழ்ந்த அந்த ஹாலில் ஒரு மியூசியம் போல் ஏதேதோ அலங்கார சிலைகளும் அழகு பொருட்களும். நேரமாச்சே காணோமேன்னு பார்த்தேன் என்றாள் மரகதம். ஊஞ்சலில் உட்கார்ந்து ஒரு உந்து உந்தி ஆட்டினாள் ராதா. மரகதத்தின் வரவேற்பும் போதை தரும் பேச்சுக்களும் சினிமா உலகை பற்றிய ருசியான பேச்சுக்களும் அவளை ஈர்த்தன. மரகதம் டிஃபன் வகைகளை கொண்டு வந்து வைத்தாள். அவைகள் கடையிலிருந்து வரவழைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று ஊகித்தாள் ராதா. இதை சாப்பிடு. தூத் பேடா பிடிக்காது, சாப்பிடு. இனிப்பை சாப்பிடாட்டாலும் போகிறது, ஆப்பிளை சாப்பிடு, உடம்புக்கு நல்லது. இந்தா பாலை குடி, பாதாம் போட்டு காய்ச்சினது. அந்த உபசரிப்பில் அப்படியே குளிர்ந்து போனாள் ராதா. சுவரில் மாட்டிய ஒவ்வொரு படங்களையும் பார்த்து வந்தாள். அவ்வளவும் ரவிவர்மா எழுதிய சித்திரங்கள். எந்த இடத்தில் நின்றாலும் கண்கள் நம்மையே நோக்குவது போன்ற பார்வை துடிப்பு உள்ள படங்கள். இதெல்லாம் என் வீட்டுக்காரர் சேர்த்து வைத்தது என்று நீண்ட பெருமூச்சை இழுத்து விட்டாள். மரகதத்தின் பழங்கால கதாநாயகி புகைப்படங்கள் ஒட்டிய ஆல்பத்தை எல்லாம் பார்த்து பிரமித்தாள். இருட்டி வெகுநேரம் ஆகிவிட்டது. ரவி வந்து விடுவான் என்ற உணர்வு அவிழ, ஐயோ நேரமாச்சு, நான் வரட்டுமா என்று கிளம்பினாள் ராதா. இரம்மா, வெற்றிலை பாக்கு தரேன் என்று உள்ளே எழுந்து வந்தாள். ஒரு தட்டில் வெற்றிலை பாக்குடன் ரவிக்கை துண்டு வெள்ளி குங்குமச்சிமிழ் வைத்து நீட்டினாள். குங்குமச்சிமிழை திறந்து குங்குமத்தை எடுக்க முயன்ற ராதாவை வேறொரு சிமிழை நீட்டி, இதில் குங்குமத்தை எடுத்துக்கொள், அது உனக்குத்தான் என்ற மரகதம் ராதாவின் கன்னத்தை வழித்து தன் நெற்றியில் வைத்து கொண்டாள். மகராசியா நல்லா இருக்கணும், எனக்கும் ஒன்று இருக்கே என்று கூறிய மரகதம் அத்துடன் நிறுத்தி கொண்டாள். உங்களுக்கு மகள் இருக்காளாமா என்று ராதா கேட்டாள். இருக்கு, வீட்டுக்கு அடங்காது, தாய்க்கு அடங்காது, ஊருக்கு அடங்காது, ஊருக்கு அடங்காது உலகத்துக்கே அடங்காதுன்னு சொல்லுவாங்க. இப்போ கூட வீட்டில் இல்லை, என் கூட இருக்க பிடிக்கலையா. ஃப்ரெண்டு வீட்டில் திருவொற்றியூரில் போய் தங்கி இருக்கா. பார்க்க நல்லா அழகாக இருப்பா. வெளியில் கச்சேரி எல்லாம் கூட செய்கிறா. ராதா யோசித்து பார்த்தாள். அவளுக்கு கர்நாடக இசையில் நாட்டமில்லாத காரணத்தால் எந்த பாடகி என்று நினைவில் வரவில்லை. சாரிம்மா, எனக்கு கர்நாடக இசையில் நாட்டமில்லாத காரணத்தால் எனக்கு எந்த பாடகியும் தெரியாது. அவள் பாட்டை கேட்டால் அப்படி சொல்ல மாட்டேன். ஏன் ஃப்ரெண்டு வீட்டில் போய் இருக்கா? உங்கள் மாதிரி அன்பா ஒரு அம்மா இருக்கும் பொழுது. அன்பா என்று சொல்லும் பொழுது கையில் உள்ள அன்னப்பறவை குங்குமச்சிமிழ் அவள் நினைவை தட்டியது. உனக்கு தெரியுது, அது அவளுக்கு தெரியுதா? நான் ஒன்றும் சொல்லலம்மா, சினிமாவில் பாடுன்னு சொன்னேன். அது ஒரு தப்பா? ஏம்மா, இளமை போனால் திரும்ப வருமா? அப்போவே ஒரு 4 காசை சேர்த்து வைக்க வேண்டாமா? என்னவோ போ, நான் சொல்கிறது வெறுப்பாக இருக்கு. அதுக்கு நீ கூட அழகாக இருக்க, சினிமாவுக்கு வந்தால் நல்லா சான்ஸ் கிடைக்கும். இதை சொன்னால் அது தப்பாம்மா? எதிரில் உள்ள கண்ணாடியில் ஒரு முறை மின்னல் பார்வை பார்த்து கொண்டாள் ராதா. அந்த வெடித்து சிதறிய மின்னலில் ராஜகுமாரியாக, கல்லூரி மாணவியாக, குடும்ப பெண்ணாக, காதலியாக கேமராவின் முன் நிற்பது போல அவள் கற்பனை தோற்றங்கள் மனக்கண்களில் மின்னிற்று. விரிந்த கண்களின் மலர்ச்சி அவள் உள்ளத்தை மரகதத்திற்கு புரிய வைத்தது. உன்கிட்ட பேசணும்னு எனக்கு ரொம்ப நாளாகவே ஆசை. இங்கேருந்தே பார்க்கும்போது நீ பேசுவியோ மாட்டியோன்னு தோணும். என் மக தான் என் பேச்சை கேட்கல. ஒரு தாய் தன் மகள் கெட்டுப்போக வழி சொல்லுவாளா என்ன என்று வியந்தாள் ராதா. நீ தான் கேளே, அது புத்தி அப்படி. இது ஏன் உங்கள் மகளுக்கு தெரியல? அவ கெட்டல் அந்த கதையை ஒரு நாள் சொல்கிறேன்,
கேட்டுக்கோ, யாரிடமாவது மனசை திறந்து திறந்து கொட்டணும் போல ஒரே துடிப்பா இருக்கு. அதுக்கு நீதான் சரியான ஆள். உங்ககிட்ட சொல்லித்தான் என் மனக்குறை தீரணும் என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே சின்னான் வந்து விட்டான் அங்கே. ராதாம்மா வாமா, ரவி தம்பி வந்துடுச்சு என்று அழைத்தான் அவன். ராதாவை அணைத்தவாறே வாசல் கேட் வரை வந்து வழி அனுப்பினாள் மரகதம். போய் வாடாய ராசாத்தி, வந்து போயிட்டு இரு, இது உன் வீடு என்று தேன் குரலில் மொழிந்தவள் சட்டென்று ராதாவின் முகத்தை திருப்பி கன்னத்தில் முத்தமிட்டாள். என் கண்ணு திருஷ்டி சுத்தி போட வேண்டும், நீ நல்லா இரு எங்க அம்மா என்றாள் மரகதம். பிரமித்து போனாள் ராதா. தன் மகளை பார்க்காத ஏக்கம் என்று நினைத்தாள். வீட்டுக்கு போன பிறகும் அவளுக்கு மரகதத்தின் நினைவாகவே இருந்தது. ஆனால் ரவி அவளை எங்கே போன என்று கேட்கவில்லை. சின்னான் அவள் போன இடத்தை சொன்னாலும் வீட்டினுள் நுழைந்ததுமே சண்டையை உண்டாக்க விரும்பவில்லை. டெல்லியில் நிர்மலா அவனை ஏறெடுத்து பாராமல் போனதும் அவன் ஒரு தீர்மானத்திற்கு வந்தான். அவனுக்கென்று ஒரு வாழ்க்கை ராதாவுடன் பிணைக்கப்பட்டிருக்கிறது. நிர்மலாவை சந்தித்து அவளை திருப்ப நினைக்கும் பைத்தியகாரத்தனத்தை செய்யக்கூடாது என்று நினைத்தான். அதனால்தான் ராதாவுடன் சுமூகமாக நடந்து கொண்டு தோட்டை வாங்கி கொடுத்தான். கொலுவில் பங்கு கொண்டான். ஆனால் ராதா மரகதத்துடன் நட்பு கொண்டிருக்கிறாள் என்றதும் அவனால் தாங்க முடியவில்லை. நிர்மலாவை பற்றி ஏதாவது சொல்லி மரகதம் சண்டையை உண்டு பண்ணுவாளே என்ற கலக்கம் அடி வயிற்றில் எழ ஆரம்பித்தது. எப்படியாவது இந்த நட்பை வெட்ட வேண்டும் என்று நினைத்து கொண்டான். இரவு சாப்பிடும் பொழுது கூட அவன் எதுவும் சொல்லவில்லை, பொதுவாக பேசி கொண்டிருந்தான். இரவு படுக்கை அறைக்கு வந்த பிறகுதான் ராதா மெல்ல தனக்கும் மரகதத்திற்கும் நடந்த உரையாடல்களை சொன்னாள். முகத்தை சுளுக்கி கொண்டான். எதற்காக மரகதம் ராதாவை பிடித்து கொண்டிருக்கிறாள்? ராதா, இந்த நட்பு நல்லதல்ல, பின்னால் பெரிய சங்கடத்தில் கொண்டுவிடும். அதனால் இத்துடன் நிறுத்திக்கொள் என்றாள் கண்டிப்பான துணியில். ஏற்கனவே அன்று பகல் சங்கீதாவின் கடிதம் வந்திருந்தது. அவளுக்கென்று எழுதியிருந்தாள். ரவியுடன் அவள் நடந்து கொள்வது சரியில்லையாம். அதனால் ரவியுடன் இனிமையாக நடந்து கொள்ள வேண்டுமாம். எப்படி இருக்கிறது கதை? நேற்று முளைத்த பெண் எனக்கு புத்தி சொல்கிறாள் என்று தனக்குள் பொறுமிக் கொண்டிருந்தாள். ஆனால் சங்கீதாவின் கடிதத்தை பற்றி ரவியிடம் ஏதும் சொல்லவில்லை. சொன்னால் அவள் சொல்வதில் என்ன தவறு என்பான். அன்பான மரகதத்தின் நட்பை எதற்காக நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று அவளுக்கு புரியவில்லை. ரவியிடம் காட்டிவிட்டு மேஜை மேல் வைத்த அன்னப்பறவை குங்குமச்சிமிழ் அவளை பார்த்து சிரித்தது. அவளுக்கு எரிச்சலும் சினமும் மண்டி கொண்டு வந்தது. மரகதம்மா ரொம்ப நல்லவங்க. நான் பழகிற யாரை கண்டாலும் உங்களுக்கு பிடிக்கிறதே இல்லை. அது ஏன் என்று எனக்கு தெரியவில்லை. உங்களை கல்யாணம் செய்து கொண்டாலும் எனக்கென்று ஒரு மனம் இருக்கிறது. சத்தியனையும் இப்படித்தான் விரட்டினீர்கள். என் வழிக்கு நீங்க வர வேண்டாம். நானும் வேலையில் இருந்தவள்தான். எனக்கும் 4 பேர்களிடம் பழகத் தெரியும் என்று படபடவென்று பொறிந்தாள். நான் என்ன சொன்னேன் என்று நீ இப்படி பொறுகிறாய் ராதா? வாட் ஹேப்பன் டு யூ? நீ ஒரு வெகுளி. எல்லோரையும் நல்லவங்க என்று எண்ணி பழகாதே என்று சொல்லித் தருவது என் கடமை. கேட்பதும் கேட்காததும் உன்னிஷ்டம். மேல் புடவை கீழே சரிவது தெரியாமல் சத்தியனுடன் பழகுவதுதான் நட்பா? அதுதான் நட்பு சொசைட்டி என்றால் அந்த நட்பும் சொசைட்டியும் நமக்கு தேவையில்லை. சினத்தினால் ராதாவின் உடல் நடுங்கியது. ஒரு ஜமக்காலத்தை எடுத்துக்கொண்டு வெளியேறினாள். இது சர்வ சகஜமாக அடிக்கடி நடப்பதால் ரவி அலட்டிக் கொள்வதில்லை. பழக்கப்பட்ட நிகழ்ச்சியாகி போய்விட்டது. இந்த கல்யாணத்தை செய்து கொண்டு என்ன சுகத்தை கண்டேன் என்று நொந்து கொண்டான் ரவி. அவன் கண்ட கனவுகளெல்லாம் ராதாவால் சிதறி தூள் தூளாக நொறுங்குவதை காண சகிக்காமல் உடைந்து போனான். பணம், அந்தஸ்து, புகழ் இவைகள் மட்டும் ஒருவனுக்கு நிம்மதியை தராது. அன்பான மனைவி கிடைக்க வேண்டும். அவனால் இரவு பூராவும் தூங்க முடியவில்லை. அன்று ஞாயிற்றுக்கிழமை முதல் நாள் இரவுதான் ரவி உதகமண்டலத்திலிருந்து திரும்பியிருந்தான். சுற்றுலா மலர் ஒன்று தயார் செய்யவே அந்த பயணம். அவனுடன் ராதாவும் போய் வந்தாள். அலுவலக சம்பந்தமாக சுந்தரும் ஃபோட்டோகிராஃபர் நீலமணியும் உடன் போய் வந்தார்கள். காப்பியை குடித்துவிட்டு பேப்பர் பார்த்து கொண்டிருந்தான். உதகமண்டலம் போய் வந்ததினாலோ என்னவோ மனம் சற்று லேசாகினார் போல் ஒரு உற்சாகம் கிளர்ந்தது. சில மாதங்களாகவே எதையும் புதிதாக எழுதவில்லை. எழுத்தாள மனம் அந்த உற்சாகத்தில் தன் கற்பனை மெருகை ஊற்றி அவனை எழுப்பிவிட்டது. அதனால் தனது புதிய படைப்பை தொடங்க எண்ணினான். சின்னான் ஓடி வந்தான். தம்பி, பரமானந்தம் வராரு. ரவி திகைத்தான். எதற்காக வருகிறாரோ என்ற திகில் குபீர் என்று பரவியது. சமீப காலமாக அவரது ஆதிக்கம் ஓங்கி வருவதை அவன் அறியாமல் இல்லை.
ஆசிரியரின் குறுக்கிடலையோ அவருடைய ஆலோசனையோ புறக்கணிக்க முடியாது. ஆனால் முதலில் அவனுக்கு அதிகாரம் கொடுத்து பின்பு அதை பறிப்பது போல நடப்பதை அவன் விரும்பவில்லை. அதனால் அவன் கூடிய வரைக்கும் அவரை சந்திக்க முயல்வதில்லை. என்ன ரவி, எப்போ வந்த? வாங்க வாங்க, ஃபோன் பண்ணால் நானே வந்திருப்பேனே. இங்கே பக்கத்தில் ஒரு கல்யாணம், அப்படியே வந்தது வந்தோம், உன்னையும் பார்த்துட்டு போவோமேன்னு ஒரு யோசனை. பிரயாணம் எப்படி இருந்தது? உட்காருங்க. சோபாவை தட்டினான் ரவி. சின்னான் காப்பி கொண்டு வந்தான். இப்போ தானே கல்யாண வீட்டில் சாப்பிட்டேன், கொண்டு வை, போகும்பொழுது சாப்பிடுகிறேன் என்றார் பரமானந்தம். அவர் தன்னுடன் சற்று நேரம் பேச வந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டான் ரவி. இங்கேயே சாப்பிடுங்களேன் என்றான். இல்லை இல்லை, மத்தியானம் நம்ம கிளிப்பிள்ளை ப்ரொடியூசர் நல்ல சிவம் இருக்காரே, அவரோட உட்லண்ட்ஸ் போகிறேன் என்றவர் விரல்களை பிரித்து பிரித்து மடக்கினார். மேல் துண்டால் மோதிரங்களை துடைத்து கொண்டார். பிறகு சற்று குனிந்து அவனிடம் ரகசியம் பேசுபவர் போல, ரவி, சர்க்குலேஷன் ரொம்ப இறங்கி போச்சே என்றார் தனிவாக. இறங்காமல் இருந்தால்தானே ஆச்சரியம். நாட்டிலே தகுதியை, எது உண்மை என்பதை மக்கள் புரிந்து கொண்டு செயலாற்றுகிறார்கள் என்பதை அறிந்து நாம் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். இயற்கை கற்றுத்தரும் பாடத்தை பள்ளியிலோ பத்திரிகை வாயிலாகவோ கற்றுத்தருவதை பெரியவர்கள் விரும்ப மாட்டார்கள். என்ன தம்பி, தற்காலத்தில் அதை பள்ளி பாடமாகவே வைக்க வேண்டும்னு எத்தனையோ விவாதங்கள் ஏற்படுகின்றன. நீ இப்படி சொல்கிற? எங்கள் தாத்தாவுக்கு கல்யாணம் ஆகும் பொழுது 12 வயசு, பாட்டிக்கு 7 வயசு. எந்த பள்ளிக்கூடத்தில் போய் இதெல்லாம் படித்தார்கள்? இயற்கை சுற்றுப்புற சூழ்நிலை வளர்ச்சியிலேயே இதையெல்லாம் கற்றுக் கொடுத்து விடுகிறது. இயற்கையைப் போல சிறந்த தாய் வேறு எதுவும் இல்லை. தம்பி, இன்னொரு விஷயத்தையும் நீ மனசில் வச்சுக்க கூடாது. அவர் தழைந்து பேச பேச ரவி தன் குரலில் கனத்தை கூட்டினான். எதை மனதிலே வைக்கக்கூடாது? என்ன நமக்குள்ள நடந்து போச்சு? அதான் தம்பி, அந்த பெண் ரத்தினமாலாவின் தொடர்கதையை பற்றி நமக்குள்ளே ஏற்பட்ட அபிப்பிராயம். அதுக்கென்ன, அதான் வருதே. ஆனால் நான் அங்கங்கு வெட்டாமல் போடவில்லை. அப்படி இருந்தும் எத்தனையோ பெற்றோர்கள் நம்ம பத்திரிகையை வாங்குவதை நிறுத்திவிட்டார்கள். அறிவை வளர்க்க, அறிவு பசியை தூண்ட காரணமாக இருந்த நம் பத்திரிகை தற்போது உணர்ச்சியை தூண்ட போதுமான காரணங்களாக அமைந்திருக்கின்றன. அவனை பரமானந்தம் நிமிர்ந்து பார்த்தார். நானே அதை உணர்ந்துட்டேன். அதை எப்படியாவது முடிச்சிட சொல்லு ரவி. நேற்று டைரக்டர் சுந்தரராமன் பத்திரிகைக்காரர்களுக்கு தேட்டரில் படத்தை போட்டார். நீ இல்லையா? அதனால் என்ன வர சொல்லி கட்டாயப்படுத்தினார். அவன் கொட்டினான் அவர் சொல்ல சொல்ல. அங்கே நம்ம பவள திலகம் வானவில் பத்திரிகையை சேர்ந்தவங்க வந்திருந்தாங்க. பேசிக்கொண்டே வரும்பொழுது அவர்கள், எப்படி ரத்தினமாலாவின் நாவலை போடுறீங்க, நாங்கள் எல்லாம் அந்த நாவல் தரமானது இல்லைன்னு ஒதுக்கினதாச்சே என்று வானவில் பத்திரிகையாளர் கேட்டார். நாங்கள் கூட முன்னே போட்டோம், பிறகுதான் அது ஒரு ஆங்கில பத்திரிகையின் தழுவல் என்று தெரிந்தது. அதனால் அவ என்ன கொண்டு வந்தாலும் போடுறதே இல்லை என்றார் பவள திலகம் பத்திரிகையாளர். அதற்கு நீங்கள் எதுவுமே பதில் சொல்லவில்லையா சார் என்று கேட்டான் ரவி. கேட்டேனே, கேட்காம விடுவேனா? ஒரு காலத்தில் நீங்கள் தானே அவளை அறிமுகப்படுத்தினீங்கன்னு ஒரு போடு போட்டேன். கதை தரமாக இல்லைன்னு சொல்லுங்கள், அதுக்காக ஏன் கண்டபடி பேசுகிறீங்கன்னு கேட்டேன். ரவி சிந்தித்தான். பரமானந்தம் தன் தவறை உணர்ந்து விட்டார். அதுவே போதும் சார். நீச்சல் உடையும் நிர்வாணமும் தரமில்லா காதலும் தான் இலக்கியம் என்றாலோ வாழ்க்கை என்றாலோ அது நமக்கு தேவையில்லை. ஆடை விலகும் பொழுது சட்டென்று மறைத்து கொள்கிறோமே, அதுபோல எழுதும் எழுத்துக்கு கௌரவமும் தகுதியும் தான் ஆடைகள். அதை பத்திரிகையை சார்ந்த நாம் தான் புரிய வைக்க வேண்டும். பிணத்துக்கு கூட புதிய ஆடையை வாங்கி பொருத்தித்தான் சுடுகாட்டுக்கு அனுப்புகிறோம். பத்திரிகை தர்மத்தை மட்டும் ஏன் நிர்வாணமாக நிறுத்தி வைக்க வேண்டும்? சரி தம்பி, இப்போ என்ன செய்ய வேண்டும்? அதை பாதியிலே நிறுத்தவே கூடாது. அது எழுத்தாளரை அவமதிப்பதாகும். கொஞ்சம் எடிட் பண்ணி போட்டு விடுவோம். நன்றாக எழுதும் எழுத்தாளர்கள் இல்லையா? எதற்காக நாமே பத்திரிகையை அதல பாதாளத்தில் தள்ள வேண்டும்? அவர் கிளம்ப எத்தனிந்ததை உணர்ந்த சின்னான் ஒரு தட்டில் பழங்களை வைத்து காப்பியை கொண்டு வந்து வைத்தான். மேலே என்ன செய்வது என்றார் பரமானந்தம். நாவல் போட்டி, சிறுகதை போட்டியை அறிவிப்போம். அப்பொழுதுதான் சிறந்த நாவல்கள் எழுதக்கூடியவர்களின் நாவல்கள் இருக்கின்றன என்பதும் நிரூபணமாகும். அவர்கள் தங்கள் நாவலை சாதாரணமாக அனுப்பினால் இட நெருக்கடியை காட்டி கையை விரித்து விடுகிறோமே என்றான் ரவி குத்தலாக.
சமீப காலமாக எழுதத் தொடங்கிய ஒரு எழுத்தாளரின் நாவல் ஒன்று அமுதமலருக்கு வந்திருந்தது. அதுவரை சிறுகதைகள் மட்டுமே எழுதிய அவரின் கன்னி முயற்சியாக மலர்ந்த நாவல் அது. அதை சுந்தர் படித்துவிட்டு ரவியிடம் கொடுத்தான். ரவி அதை பற்றி பரமானந்தத்திடம் பேசிய பொழுது, இது நல்ல நாவல், நம் பத்திரிகையில் போட்டு அந்த எழுத்தாளருக்கு ஊக்கத்தை கொடுக்கலாம் என்றான். ஆனால் ரத்தினமாலாவின் நாவலை போட வைக்கும் குறியில், என்ன ரவி, கையில் இருக்கிறத பார்ப்போம், இதோ நம்ம ரத்தினமாலா கொடுத்துருக்கு, பின்னாடி பார்க்கலாம், திருப்பி அனுப்பிச்சிரு, பத்திரிக்கையில் இட நெருக்கடி ரொம்ப என்று கையை விரித்து விட்டார் அவர். இதையெல்லாம் நினைவு கூர்ந்துதான் ரவி குத்தலாக பரமானந்தத்திடம் பேசினான். தன் மேல் ஒட்டிய மண்ணை தட்டி விட்டவராக பரமானந்தம் போய்விட்டார். அவர் போன பின்பு ரவி தன் புது நாவலை எழுதத் தொடங்கினான். 2 அத்தியாயங்கள் முடிந்து சாப்பிட போகலாம் என்று ஹாலுக்கு வந்தான். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்.